எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில் இணைஞ்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில மோடி அமித்ஷாவை எதிர்த்து எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கு. எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு, 26 கட்சிகள் சேர்ந்து அந்த இந்தியா கூட்டணி ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கட்சி நாங்க இந்தியா கூட்டணியில் இல்லை, நாங்க இந்தியா கூட்டணி வெளியே போறோம், இந்தியா கூட்டணி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. அது யாரும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து அவங்களோட சேர்ந்து சைலண்டா 2 பேர் உருகிட்டு வந்துட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இல்ல டிஎம்டிகேயும் கமலஹாசன் கட்சியும் அவங்களும் சைலண்டா வந்துட்டாங்க. அவங்களும் இந்தியா வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் இந்தியா கூட்டணிக்கு எங்களுடைய அந்த கூட்டத்துக்கு வரல. 23 கட்சிகள் தொடருது. 26 கட்சிகள் நான் சொன்ன முதல்ல 23 கட்சிகள் இந்தியா கூட்டணியில் தொடருது. எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில் இணைஞ்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தா தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிடுவோம். குவாலிஃபிகேஷனை யார் டிக்கெட் எடுத்து இந்தியா கூட்டணியில சேர்க்காதனால தான் பிரதமரா ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம இருக்காரா விஜய்? ஏன்னா விஜய் இது வரைக்கும் பிரதமரா ராகுல் காந்தி முன்மொழியவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தப்ப அவர் துணிச்சலா முதலே சொல்லியிருந்தார் தேர்தல் வரட்டும், பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். ஆனா அந்த வார்த்தை தாவக்கால் யாருக்குமே வரல. தேர்தல் வரட்டும். முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்தோன்னு முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர்கள். அவரை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகாவுடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதை முடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.